Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson a easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.1 fourth sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, types of numbers ஓட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். And now let's start. Exercise 1.1 sum number 4. State whether the following statements are true or false. Give reasons for your answers. So clearly sum 4ல 3 statements கொடுத்திருக்காங்க. We have to check it out whether it's true or false. So statement 1 பார்க்கலாம். Statement 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா every natural number is a whole number அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Let's see. So natural numbersனா என்ன 1 2 3 4 5 and so on. While whole numbersங்கிறது எக்ஸ்ட்ராவா 0 வரும் அவ்வளவுதான். So எல்லா natural numberமே whole number அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா whole numberோட டெஃபினிஷனே 0 plus all natural numbers. இதுதான் நம்மளோட டெஃபினிஷனே. So எல்லா natural numbersமே whole numbersல கண்டிப்பா வரும். And yes, every natural number is a whole number. So the given statement is true அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்தது statement 2 பார்க்கலாம். Every integer is a whole number. எல்லா இன்டீஜருமே whole numberன்னு கேட்டா we'll check it out. இன்டீஜரை பொறுத்த வரைக்கும் -3, -2, -1, 0, 1, 2, 3 நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும். ஹோல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 0, 1, 2, 3 and so on தான் இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது. ஸோ கிளியர்லி இன்டீஜர்ஸ்ல இருக்கிற நெகட்டிவ் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ்ல வராததுனால எல்லா இன்டீஜருமே ஹோல் நம்பரா இருக்க முடியாது. ஸோ the given statement is false and the given statement is false. That's it. அடுத்தது statement 3 பார்க்கலாம். Every rational number is a whole number. எல்லா rational numberமே whole numberன்னு கேட்டிருக்காங்க. We'll check it out. நம்ம 3/5ன்னு ஒரு rational number எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த rational number ஒரு whole numberன்னு செக் பண்ணணும். whole numbers பொறுத்த வரைக்கும் 0, 1, 2, 3 and so on எல்லாமே whole-ஆ தான் இருக்கும். fraction methodல வரவே வராது. ஸோ கண்டிப்பா எல்லா rational numberமே whole number-ஆ இருக்க முடியாது. ஸோ given statement கண்டிப்பா false தான். ஓகே, இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம்னு ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு ட்ரூ பிகாஸ் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸ் தான். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். எதனாலனா இன்டீஜர்ஸில் இருக்கிற நெகட்டிவ் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸில் இருக்காது. அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3யும் ஃபால்ஸ் தான். எதனால் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் எல்லா ரேஷனல் நம்பர்ஸுமே ஹோல் நம்பர்ஸாக இருக்காது. சில ரேஷனல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸாக இருக்கலாம், பட் எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் ஹோல் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ hope you understand this method. If you still have any doubts, comment your doubt. I will clarify. 5 rational numbers between 3/5 and 4/5 கண்டுபிடிக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே irrational நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And maths கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Also நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டை ராங்கா ஒர்க் ஆன் பண்ணீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.